வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம உளுந்து சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இந்த உலக்கில் அரை உலக்கு உடைச்ச தோல் உளுந்து எடுத்திருக்கேன். பாத்திரம் சூடேறிச்சு. இப்போ நம்ம உளுந்தை போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக உளுந்து நல்லா வாசம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? தீச்சி விட்றாமல் வணக்கி எடுத்துக்கலாம். அப்படியே குக்கர் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதிலேயே ஒரு உலக்கு பொன்னி புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி வந்து தோல் உளுந்து எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்படியே ஊறட்டும். ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறி. 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கோம். 1க்கு 2.5 தண்ணி ஊற்றணும். 1 2 2. இப்போ வந்து உளுந்துக்கு ஒரு 1.25 ஊற்றணும். ஒரு 1/4. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. பூண்டு பல் ஒரு 10 போட்டிருக்கேன். இது சின்னதாக இருக்குது, அதனால் 10 போடுறேன். பெருசாக இருந்துச்சுன்னா 5 போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில், இது சின்ன ஸ்பூன் தான். மிளகு 1/2 ஸ்பூன். தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன், அல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன், இல்லாட்டினா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வருது. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். என்னுடைய குக்கருக்கு வந்து 3 விசில் ஓகே. உங்கள் குக்கருக்கு தக்கன விசில் விட்டுக்கோங்க. நல்லா பதமாக வெந்து வரும். நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். 4 விசிலே வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். சர்விங் பிளேட்டில் வைக்கிறேன். சுட சுட ஆசையாக இருக்கா சாப்பிட்றதுக்கு? செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடியே பிடிக்கல பாருங்கள். பதமாக நல்லா அருமையாக வெந்து வந்திருக்குது. நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன். எல்லாருமே எள்ளு துவையல் செய்வாங்க. எங்களுக்கு இந்த வறுவல் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதான் செஞ்சுருந்தேன். பாருங்கள், மதியத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.